தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். வெல்கம் டு தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்டு எஸ்ஐ பிசி இது ரெண்டு, அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்ஆர்பி என்டிபிசி இது கேட்க போகிற ஒரு முக்கியமான டாபிக். ஓகேவா? என்னென்னா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையில் ஆர்ஆர்பி என்டிபிசி அப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தோம்னா டிஎன்பிசி தான் கேட்பாங்க. ஆனால் அஸ் யூஸ்வல் யூஎஸ்எல்ல ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேவா? அந்த டாபிக் தெரிஞ்சால் தான் கொஞ்சம் உங்களுக்கு இதுக்கு அடுத்து இது ரிலேட்டடாக அவருடைய ட்ரெயின் சம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இது ரெண்டுக்குமே ஒரே கான்செப்ட். ஓகேவா? ஒரே சிம்பிள் ஃபார்முலா, ஒரே மெத்தட் தான் ட்ரெயினுக்கும் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸுக்குமே வரும். ஓகேவா? நம்ம இப்போ ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை நம்ம நல்லபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரெயின் சம்ஸும் சேர்த்து கூடவே என்ன பண்ணிடலாம், கேப்சர் பண்ணி கிளியராக ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடலாம். கிளியரா? இப்போ இன்னைக்குள்ள டாபிக் நம்ம ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை டோட்டலாக ஒரு 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு 2 பார்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக். ஓகேவா? அப்போ இந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்மளுக்கு த்ரூ அவுட் இந்த டாபிக் ஃபுல்லாகவே வரும். ப்ளஸ் வந்து இது எங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு ட்ரெயினுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா? சேம் ஃபார்முலா. அங்கே வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா ஸ்பீடு பார்ப்போம். இந்த டிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கு போகலாம். ஒருவேளை அந்த ட்ரெயினோட லெங்க்த்து எல்லாம் வந்து அதை ஒரு பிரிட்ஜோட லெங்க்த்து இல்லைனா அதை ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குமே தவிர இதுக்கும் அதுக்கும் ஒரே மெத்தட் தான். கிளியரா? இப்போ இதில் அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். டிஸ்டன்ஸ் மேலே இருக்கும், ஸ்பீடு டைம். அப்போ இதில் நம்ம எப்படி இந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணலாம்னா, இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இதே நம்மளுக்கு டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேவா? தேர்டு நம்மளுக்கு இப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீடு இன்டு டைம். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து நம்ம இதை 3ஆக டிரைவ் பண்ணலாம். இது அந்த ஃபார்முலாலேருந்தே டிரைவ் பண்ணலாம். மோரோவர் நம்மளுக்கு இந்த மெத்தடில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஒரு குழப்பங்கள் எதுவும் தேவை இருக்காது. உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே டிஸ்டன்ஸ் மேலே வருமா இல்லை கீழே வருமா இல்லை அந்த குழப்பங்கள் போயிடும். அதே போல் டைம் ஸ்பீடெலாம் எந்த இடத்துல வந்து தெளிவாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா ப்ளஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்ததாட்டு 2 இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் வந்து 2 விஷயம் நல்லா பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் உங்களுக்கு இப்போ ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்களா இல்லை மீட்டர் பெர் செகண்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஒருவேளை 2 ஸ்பீடுமே ஒரே யூனிட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. உதாரணமாட்டு இப்போ வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு டிஸ்டன்ஸையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 150 கிலோமீட்டர். இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே யூனிட். ஓகேவா? கிலோமீட்டர்லேயே வந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் எதுவுமே தேவைப்படாது. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு வந்து 1 கிலோமீட்டர்லையோ இன்னொன்று மீட்டர்லையோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையும் ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த 2 தான் மொத்தமே நம்மளுக்கு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம பார்க்குறதுனா 3 விஷயங்கள். ஒன்று வந்து ஃபார்முலா, செகண்ட் வந்து இந்த இடம் நம்மளுக்கு கொடுத்துற கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்களா இல்லை மீட்டரில் கொடுத்துருங்களா. ஒருவேளை பாதி கிலோமீட்டரில் கொடுத்து ஒரு மீட்டரில் கேட்கலாம், இல்லை மீட்டரில் கொடுத்து கிலோமீட்டரில் கேட்கலாம். ஒன்றில் 2 டீட்டெயில் கொடுத்து 1 கிலோமீட்டராகவும் இன்னொன்று மீட்டராகவும் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கிலோமீட்டரை 150 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு ஈக்குவலாக இந்த 10 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். ஓகேவா? அதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்கு. இதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 5/8 என்ன பண்ணணும், அதான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 5/8 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், அது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். இப்போ மீட்டர் பர் செகண்ட் ஒரு வேல்யூ மீட்டர் பர் செகண்டில் இருக்குது, அதை கிலோமீட்டர்
per hour. இதில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே இன்வெர்ஸாக 18/5 மாற்றும். ஓகேவா? இவ்வளோ தான் மொத்தத்திலே டோட்டலாக ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம படிக்க வேண்டியது நிறைய ஃபார்முலாஸ் கிடையாது. கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேவா? நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கான்செப்டை புரியாமலே இந்த மெத்தட்லாம் தெரியாமலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இது இவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியுமே என்ன இருக்காது, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸையும் வராது, ப்ளஸ் ட்ரெயின்லேயும் இருக்காது. ஓகேவா? ட்ரெயின் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ரொம்ப முக்கியமான டாபிக், அதை நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு 2 பார்ட்டாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் சம்ஸ் மட்டும் ஒரு 10 சம் பார்த்துட்டு அடுத்த பார்ட்டில் என்ன பண்ணோம், இதில் எப்படி டெப்த்தாக கேட்பாங்க அப்படிங்கிறத டெப்த்து கொஸ்டின்ஸில் பார்த்துடலாம். ஓகேவா? கிளியர். இந்த டீட்டெயில்ஸை மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு வந்து முக்கியமான 3 விஷயங்கள் இது 3 தான். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஆதித்யா ஒரு பெர் ஹவருக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்காரு. ஓகேவா? எவ்வளோ நேரம் எவ்வளோ ஓடுறோன்னா 400 மீட்டர் தூரத்தை அவர் கிடக்குன்னா எவ்வளோ டைம் ஆகும்? அப்போங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்கு? டிஸ்டன்ஸ் 400 மீட்டர். ஓகேவா? அடுத்தது என்ன கேட்குறாங்க? டைம் கேட்குறாங்க. எத்தனை நிமிடத்தில் அந்த டிஸ்டன்ஸாக கிடப்பார், அதாவது டைம் கேட்குறாங்க. எதில் கேட்குறாங்க? மினிட்ஸில் கேட்குறாங்க. ஓகேவா? டைமை மினிட்ஸில் கேட்குறாங்க. இது 3 தான் அங்கே கொடுத்துருக்க டேட்டா, அதை நம்ம எழுதிட்டோம். அடுத்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறோம். இப்போ ஃபார்முலாவுக்கு வரும். நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு? 400 மீட்டர் கொடுத்துருக்கு, 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலா என்னது? டைமுக்கு ஃபார்முலா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேவா? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னது? 400 மீட்டர். ஓகேவா? ஸ்பீடு எவ்வளவு? 20 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ மேலே மீட்டரில் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும்? நம்ம மீட்டர் பர் செகண்ட் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? மீட்டர் பர் செகண்ட் சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? 20 × 5/18. ஓகேவா? 20 × 5/18. இப்போ இதை கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும்? 9 டைம்ஸ் போவோம், 10 டைம்ஸ் போவோம். ஓகேவா? 9 10. அப்போ டோட்டலாக நம்ம மல்டிப்ளை என்ன ஆகும்? 400/50/9. ஓகேவா? இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிரும்? 9 மேலே வந்துடும். ஓகேவா? அப்படின்னா 400 × 9/50 கட் பண்ண எவ்வளோ ஆகும்? 0 0 கட் ஆகிரும். 158 டைம்ஸ். ஓகேவா? அப்போ 8 × 9 = 72. இப்போ 72 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நிமிடங்களில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நிமிடங்களே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 72 தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த நிமிஷமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 72-ஐ இதால் கட் பண்ணணும். 60 தான். 60 செகண்ட்ஸ் தான் ஒரு நிமிஷம். அப்போ 72ல் எத்தனை 60 இருக்குது? ஒரு 60 இருக்குது. அப்போ ஒரு நிமிஷம் பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் 12/60. ஓகேவா? உங்களுக்கு இப்படியே கொடுத்தா இப்படி போட்டுருங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். கட் பண்ணால் இது 5 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். அப்போ 1 மினிட்ஸில் என்ன பண்ணுவார்? அவர் அந்த 400 மீட்டரை என்ன பண்ணுவார்? கிராஸ் பண்ணிடுவார். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு பொறுமையாக போகலாம். அதுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்பீடாக பண்ணிக்கலாம். கிளியரா? இந்த கொஸ்டினை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? A car moves at the speed of 80 km per hour. ஓகேவா? What is the speed of the car in meter per second? சிம்பிள் கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு டேட்டா கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா ஒரு காரு மூவ் ஆகுது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில்? 80 km per hour ஸ்பீடு. அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்கு? 80 km per hour. இது என்னது? ஸ்பீடு. ஓகேவா? ஸ்பீடில் கொடுத்து இதை என்ன பண்ணணும்? நம்மளுக்கு வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் இன் மீட்டர்ஸ். இது என்ன கேட்டிருக்காங்க? மீட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? 80 × மீட்டருக்கு என்னது? 5/18. 5/18னா 9 டைம்ஸ் போவோம். இங்கே 40 டைம்ஸ் போவோம். ஓகேவா? அப்போது டோட்டலாக 40 ×
40 into 5 equal to 200. 200 by 9. இப்போ இதை என்ன பண்ணாங்க, திரும்ப டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் 9 1 டைம்ஸ் போகும், இங்கே 2 டைம்ஸ் போகும். பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 18 போக பேலன்ஸ் 2 இருக்குது. அப்போ அந்த 2 போட்டால் அதுலேயும் ஒரு 20, அதில் ஒரு 2 டைம்ஸ் போகும். பேலன்ஸ் 2 இருக்கும். ஓகேவா? பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 22 பேலன்ஸ் 2 இருக்குது by 9. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு? நம்ம என்னவா மாற்றிருக்கோம்? மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இதுதான் நம்மளோட கிளியரா? கொஸ்டினை பொறுமையாக சால்வ் பண்ணால் போதும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸு இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுத வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்த உடனே ஈஸியாக கட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்க, இப்போ தான் நான் படிக்க தொடங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேவா? டைரெக்டாகவே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒருத்தர் ரன்னிங் கூட போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நடக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் நடக்கணும். அடுத்த ஒரு 1 வீக்கு உங்கள் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அன்றைக்கி இந்த வாரம் 10 நிமிஷம் நடந்தீங்களா, அடுத்த வாரம் 20 நிமிஷம் நடக்கணும். அதுக்கு அடுத்த வாரம் மெதுவாக ஒரு 1 கிலோமீட்டர் ஓட பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே பண்ணணும். அப்போ மேக்ஸுங்கும் போது நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்லேருந்து தொடங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் சம்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க. ஓகேவா? சால்வ் பண்ணி அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வீடியோ போடுறேன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது போகும்போது நம்ம அந்த கொஸ்டினோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? சரி, இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒரு தடகள வீரர் an athlete runs 200 meter race in 24/7. his speed is. இதை எதை கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு கீழே என்ன கொடுத்துருக்கு, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடை வந்து நீங்கள் கிலோமீட்டரில் மாற்றுங்க, மீட்டரில் மாற்றுங்கன்னு கேட்க மாட்டாங்க. கீழே ஆப்ஷன் பார்க்கணும். ஓகேவா? கீழே நம்ம ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு, கிலோமீட்டரில் கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ கிலோமீட்டரில் கொடுத்துருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதை கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். கிளியரா? அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 200 மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, 24 செகண்ட்ஸ். 24/7 கொடுத்துருக்கு. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸ்பீடு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்பீடு என்னது, ஃபார்முலா என்னது ஸ்பீடுக்கு, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேயா? அப்போ என்ன பண்ணலாம், எஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 200, டைம் வந்து 24. ஓகேவா? இப்போ 24னா எத்தனை டைம்ஸ் போவோம், 4ஆல் 6 டைம்ஸ் போவோம், இங்கே 5 டைம்ஸ் போகும். ஓகேவா? திரும்பியும் கட் பண்ணால் என்ன ஆகும், 3 டைம்ஸ் போவோம், 25 டைம்ஸ் போகும். ஓகேவா? கிளியரா? இதில் டவுட் இல்லைல்ல? அப்போ 25/3. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு, கிலோமீட்டரில் மாற்ற சொல்லியிருக்கு. கிளியரா? இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஸ்பீடு கிடைச்சிருக்கு 3 செகண்டில் 25 மீட்டர் போவார். கரெக்டாக? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18/5. ஓகேவா? கட் பண்ணால் 1 டைம் 5, இங்கே 5 டைம்ஸ், இங்கே 3ஆல் கட் பண்ணால் 6 டைம்ஸ். அப்போ 5 × 6 = 30. நம்ம என்ன மாற்றிருக்கோம், கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றிருக்கோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி. கிளியரா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? கிளியர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினை இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு சைக்காலஜிக்கல் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் நான் இப்போ சொல்லி தந்தது எப்படியோ அந்த மெத்தடில் இந்த கொஸ்டினை நீங்கள் போடுங்க. இந்த கொஸ்டினை போட்டு என்ன ஆன்சர் வருது, உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், சிம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு இதுக்கான மெத்தடையும் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு எந்த ஆன்சர் வருதுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த மெத்தடில் தான் இருக்கும். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க, சைக்காலஜிக்கலாக டச் பண்ணுவாங்க. மேக்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு எப்படி டச் பண்ணோம்னா சைக்காலஜிக்கல் டச் தான் இருக்கும். ஓகேவா? பெருசாக ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கிறது பாசிபிலிட்டே கிடையாது உங்களுக்கு. அதனால் சைக்காலஜிக்கலாக அந்த கொஸ்டினை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபார்முலா போட்டு தான் பண்ணுங்கிறது கிடையாது. எல்லா கொஸ்டினும் ஃபார்முலா போட்டு தான் வருங்கிறது கிடையாது. சைக்காலஜிக்கலாகவும் பண்ணலாம், திங்க் பண்ணி பண்ணலாம். அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்க வர்றாங்க, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், ஃபார்முலா போடாமலும் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன பண்ணணும், என்னவா கேட்டிருக்கு, எதுக்கு ஸ்பீடு, எந்த ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஸ்பீடு நம்மளுக்கு எல்லாம் எப்படி கொடுத்துருக்கு, இதில் 25 மீட்டர்/செகண்டில் கொடுத்துருக்கு, இது 150 மீட்டர்/செகண்டில் கொடுத்துருக்கு, இது 90 km/s இருக்குது. இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கிட்டு இருக்காங்க. கிளியரா? இந்த கொஸ்டினை போட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
A person crosses a 600 meter long street in 5 minutes. What is his speed in kilometer per hour? ஓகேவா, நம்மளுங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சன் 600 மீட்டர் லாங் ஸ்ட்ரீட்டை 5 நிமிஷத்துல என்ன பண்றாரு, கிராஸ் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஸ்பீடை கிலோமீட்டர் பர் ஹவர்ல கன்வெர்ட் பண்ணி தாங்க எனக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கிளியரா பார்த்துடலாமா? நம்மளுக்கு இப்போ என்ன கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டைம். டைம் ஈக்குவல் டு 5 மினிட்ஸ். ஓகேவா, 5 மினிட்ஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீடை கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க டேட்டா. கிளியரா? செகண்ட் என்ன பண்ண போகிறோம், வழக்கம் போல் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கிளியரா? அப்போ டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு 600. டைம் என்ன இருக்கு, 55 மினிட்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா, நம்மளுக்கு மேலே மீட்டில் இருக்கு, நம்மளுங்க என்ன இருக்கு, நிமிஷத்தில் இருக்கு. அப்போ நிமிஷத்தை என்ன பண்ணணும், செகண்ட்ஸாக மாற்றணும். அப்போ 5 நிமிஷம்னா எவ்வளவு, 1 நிமிஷம். 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட். ஓகேவா, அப்போ 5 நிமிஷம் என்னது, 5 × 60 ஈக்குவல் டு எவ்வளோ செகண்ட் வரும், 300 செகண்ட்ஸ். ஓகேவா, 300 செகண்ட்ஸ். அப்போ பை 300. ஓகேவா, கட் பண்ணால் என்ன வரும், 2 வரும். நம்மளுக்கு இதை கட் பண்ணால் ஸ்பீட் எவ்வளவு, ஸ்பீட் ஈக்குவல் டு 2 மீட்டர் பர் செகண்ட் வரும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், கிலோமீட்டர் பர் ஹவர் மாற்றணும். ஓகேவா, 2 × 18/5. ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் 36/5. கட் பண்ணால் வரும் 7 டைம்ஸ் போகும். ஓகேவா, 7 டைம்ஸ் போவோம். 7 × 5 35. பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 இருக்கும். 1 வந்து 5ஆல போகாது. அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சா 0. அப்போ 5 எத்தனை டைம் கட் ஆகும், 2 டைம்ஸ் கட் ஆகும். அப்போ 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ இதுதான் உங்களோட என்னது ஆன்சர். ஆப்ஷன் இருக்கா பாருங்க, ஆப்ஷன் பி. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க டேட்டா, ஃபஸ்ட்டு அவரோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அவரோட டைம். டைம் வந்து 15 மினிட்ஸ். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சாரி, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க, மீட்டர் பர் செகண்டில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, மீட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸை மீட்டரில் கேட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். கிளியரா? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 கிலோமீட்டர். நம்ம என்ன மாற்றணும், இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எவ்வளவு, 5/18 இன்டு 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணணும், திரும்ப செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, 1 நிமிஷம் 60 செகண்ட். அப்போ 15 நிமிஷம் எத்தனை செகண்ட், அதை கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, கிளியர்? இப்போ கட் பண்ண எவ்வளோ வரும், இது 3 டைம்ஸ் போவோம், இது 10 டைம்ஸ் போகும். ஓகேவா, கட் பண்ணால் இது 3 எவ்வளோ பண்ணால் இது 5 டைம்ஸ் போகும். அப்போ 5 × 5 × 5. ஓகேவா, 5 × 5 எவ்வளவு, 25. 25 × 10 × 5. கிளியரா? அப்போ 25 × 10 = 250. 250 × 5 = 250 × 5 எவ்வளவு, 1250. அப்போ 1250 மீட்டர். ஓகேவா, இதுதான் என்னது, அந்த பிரிட்ஜோட லெங்த். அதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, அடுத்த கொஸ்டின். ஒரு பையன் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் 35 மீட்டர் பக்கம் உள்ள ஒரு சதுர மைதானத்தை சுற்றி ஓட எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா, என்ன கொடுத்துருக்கு, நம்மளுக்கு கீழே செகண்ட்ஸில் கொடுத்துருக்கு. கிளியரா? இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்கு, ஸ்பீடை 9 கிலோமீட்டர் பர் ஹவர். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் டேட்டா இருக்குன்னு எழுதிக்கும். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, கிவன் டேட்டாவில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு கொடுத்துருக்கு 9 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்தது நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, டிஸ்டன்ஸ் வந்து 35 மீட்டர் பக்கம் உள்ள ஒரு சதுர மைதானத்தை சுற்றி ஓட தான் டைம் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் 35 மீட்டர்னா சதுரத்துக்கு 4 பக்கம் இருக்கும். அப்போ 35 × 4.
ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 140. அப்போ இதுதான் என்னது டிஸ்டன்ஸ். கிளியரா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டைம் கேட்டிருக்காங்க. டைம் ஈக்குவல் டு செகண்டில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ செகண்ட்? ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிடுவோம். ஃபார்முலா என்னது? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ என்ன வரலாம்? டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 140. ஓகேவா? ஸ்பீடு 9 இன்டு என்ன மாற்றணும்? இதை கிலோமீட்டரில் இருக்குது, மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். என்ன வரும்? 5/18. ஓகேவா? அப்போ இதை கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? 140 இன்டு 18 மேலே போயிடும். ஓகேவா? பை 9 இன்டு 5 வரும். ஓகேவா? இதை கட் பண்ண வரும். இது 1 டைம், இது 2 டைம். ஓகேவா? இதை கட் பண்ணால் 5 14னா 2 டைம் 5 இருக்குது 10. பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4 எத்தனை? 28. ஓகேவா? இப்போ 28னா 28 இன்டு 2. இப்போ 28 2 இன்டு எவ்வளோ வரும்? 56. ஓகேவா? அப்போ 56 செகண்ட் ஆகும். ஓகேவா? ஆப்ஷன் டி. 56 செகண்ட் ஆகும். ஓகேவா? கிளியரா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்கு? ஒரு காரு மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. சரியா? ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவரில் ஓடுது. 15 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கும்? நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினில்? A car is running at a speed of 108 km per hour. What distance will it cover in 15 seconds? ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியம். அப்போ 15 செகண்டில் கிடக்குதுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அந்த 108 km per hour கண்டிப்பாக மீட்டரில் மாற்றணும். கிளியரா? அப்போ என்ன பண்ணோம்? 108 இன்டு 5/18. ஓகேவா? 108 இன்டு 5/18. இதை கன்வெர்ட் பண்ண எவ்வளோ வரும்? 9ஆல் 2 டைம்ஸ் போகும். அப்போ இங்கே ஒரு டைம் இருக்குது, பேலன்ஸ் 1 வரும், 2 டைம்ஸ். அப்போ 12 இன்டு 5 ஈக்குவல் டு 12 இன்டு 5 ஈக்குவல் டு 60. 60 பை 2 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 30. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? நம்மளுக்கு வந்து 30. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு? ஸ்பீடை நம்ம என்ன மாற்றியாச்சு? ஸ்பீடை நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டில் மாற்றியாச்சு. ஓகேவா? அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு 30 மீட்டர் பர் செகண்ட். சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க? டைம் கொடுத்துட்டாங்க. டைம் எவ்வளவு? 15 செகண்ட். டைம் ஈக்குவல் டு 15 செகண்ட். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். ஓகேவா? அப்படின்னா ஸ்பீடு எவ்வளவு? 30 மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? டைம் எவ்வளவு? 15 செகண்ட். ஓகேவா? அப்போ 30 இன்டு 15 ஈக்குவல் டு 450 மீட்டர். ஓகேவா? 450 மீட்டர்ஸ். இப்போ இதுதான் ஆப்ஷன். ஆப்ஷன் சி. கிளியரா? ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கும். நல்லா கொஸ்டின்ஸை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா டவுட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா அகாடமி நம்பர் கீழே இருக்கும், அதில் கால் பண்ணி கேளுங்க. சார் அதனால் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுக்கேற்ற தான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு மேக்ஸே வரல, எனக்கு மேக்ஸே புரியலை, அந்த மாதிரி யாருக்குமே கிடையாது. மேக்ஸ் புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேசிக்கை படிக்கணும். மேக்ஸில் ஃபஸ்ட்டு பேசிக் படிக்கணும். டேபிள்ஸ் படிக்கணும், மல்டிப்ளிகேஷன் எப்படி, டிவிஷன் எப்படி, கழிக்கிறது எப்படி, கூட்டுறது எப்படி, எல்லாத்தையுமே படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எந்த சம் பார்த்தாலுமே, நீங்கள் எவ்வளோ பெரிய சம் பார்த்தாலுமே உங்களுக்கு எங்கே என்ன தான் வரப்போகுது? இந்த 4 ஆக்ஷன் தான். ஓகேவா? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 4 தவிர வேறு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அப்போ அந்த 4 நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? கண்டிப்பாக நம்மள உங்களுக்கு மேக்ஸ் வந்துடும். கிளியரா? சரி, அடுத்த கொஸ்டின். 2 பேருந்துகளில் ஒன்று 300 கிலோமீட்டர் பயணத்தை 7.5 மணி நேரத்தில் என்ன பண்ணுது? நேரத்திலும் மற்றொன்று 450 கிலோமீட்டர் பயணத்தை 9 மணி நேரத்தில் முடிக்கிறது. அவற்றின் சராசரி வேகம் என்ன? ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின். என்னன்னா இந்த கொஸ்டினில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க? அதோட ஸ்பீட் ரேஷியோ கேட்டிருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்குன்னா ஸ்பீட் ரேஷியோ கேட்டிருக்கு. கொடுத்துருக்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு கேட்டிருக்குது ஸ்பீட் ரேஷியோ, ஸ்பீடோட ரேஷியோ. ஓகேவா? இதுதான் கேட்டிருக்காங்க. கிளியரா? இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, சரி, இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்துட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 300 கிலோமீட்டர். செகண்டு என்ன டைம் கொடுத்துருக்கு, டைம் எப்படி கொடுத்துருக்கு 7.5 hours. இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் 7 1/2 இதை சேஞ்ச் பண்ணால் 14 + 1 ஈக்குவல் டு இதை அங்கே மல்டிப்ளை பண்ணலாமா 14 + 1 ஈக்குவல் 15/2 15/2 சரியா 15/2. அப்போ டைம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணிடுவோம் இதோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிக்கணும்னா என்ன ஆகும் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு 300, டைம் ஈக்குவல் டு 15/2 ஓகேவா. அப்போ கன்வெர்ட் பண்ண என்ன ஆகும் 300 × 2/2 எங்கே வந்துடும் மேலே வந்துடும் by 15 இங்கே 1 டைம் இங்கே 2 டைம்ஸ் அப்போ 20 × 2 = 40 ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு பஸ் வந்து எவ்வளோ போகுது 40 கிலோமீட்டர்ஸ் ஓகேவா 40 கிலோமீட்டர். அடுத்தது 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகேவா ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட் பார்ப்போம். செகண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து 450, டைம் வந்து 9 hours ஓகேவா. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு 450/9 கட் பண்ணால் எவ்வளோ வரும் 1 5 அப்போ 50. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு அதோட ரேஷியோ தான் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு V1 = V2 ஓகேவா. இதை கன்வெர்ட் பண்ணால் B1 40 B2 50 கட் பண்ணால் எவ்வளோ வரும் 4:5 எங்கே இருக்குது ஆப்ஷன் 4:5 ஆப்ஷன்ஸ் கிளியரா ஆப்ஷன் சி. அவ்வளோதான் சிம்பிளாக தான் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். உங்களுக்கு அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு எழுத போகிறீங்க போலீஸுக்கு எழுத போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதுமானது. இதுக்கு மேலே டெப்த்தாக கொண்டே போக மாட்டான். எஸ்ஐக்கு எழுத போனாலும் அதான் எஸ்ஐக்கு இதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 10 கொஸ்டின் போடுறோம் அந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொஸ்டின் அடங்கிடும். அதுக்கு மேலே டெப்த்தாக கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. ஏன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற டைம் தான் கொடுத்துருப்பான். நீங்கள் அந்த கொஸ்டினில் இந்த 10 கொஸ்டினில் உங்களை சைக்காலஜிலாம் எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு கொஸ்டின் உங்களை என்ன பண்ணேன் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கன்னு கொடுத்தது. அந்த மாதிரி தான் கேட்பான். சிம்பிளாக கேட்டுருமா. நம்ம வந்து நம்மளுக்கு பிரச்சனை என்னென்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை தொடக்கத்துலேருந்தே போக மாட்டோம். இருக்கிறதே எங்கே பெருசாக இருக்குது அங்கே தான் நிற்போம். அந்த மாதிரி இல்லாமல் பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்படி மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் என்ன சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க சிம்பிளாக ஒரு வீடு கட்டுறாரு ஒருத்தர் வீடு கட்டுறாரு போனோடனே கரண்ட் எடுத்துகிட்டு போக முடியுமா நான் வந்து பொத்தனார் அப்படின்ட்டு முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம அவர்கிட்ட போய் பழகணும் அந்த வேலையை. அதுக்கு என்னெல்லாம் இருக்குது எந்தெந்த ஒர்க்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன பண்ணணும் அதுக்கடுத்து தான் கொத்தனாராக முடியும். அதே மாதிரி தான் எல்லா ஒர்க்கும் நீங்கள் படிக்க வரீங்கன்னா என்னது ஃபஸ்ட்டு தான் படிக்கணும். தமிழில் ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து படிக்கணும் மெய் எழுத்து படிக்கணும் உயிர்மெய் எழுத்து படிக்கணும். அப்படி படித்து தான் என்ன முடியும் மொத்தமாக இவ்வளோ புக்கு நம்ம படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ எல்லாருமே என்னது இருக்குது தொடக்கத்தில் புள்ளியிலிருந்து தான் நம்ம தொடங்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு தொடக்கத்துலேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே 10ஆம் கிளாஸ் புக்கில் தான் படிப்பேன் அப்படின்னா கஷ்டம். படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்கணும்னா 10ஆம் கிளாஸ் புக்கு வந்து 6ஆம் கிளாஸ் புக்கு போகலாம். ஏன்னா அதுக்கேற்ற நாலேஜ் உங்களுக்கு என்ன இருக்கும் க்ரோவாக இருக்கும் ஓகேவா. அதுக்காக நான் தெரியாவே சுத்தமாக எனக்கு மேக்ஸில் அடிஷன் சப்ராக்ஷனே தெரியாது நான் 10th மேக்ஸ் தான் போடுவேன் நான் வந்து பெரிய லெவலில் மேக்ஸ் கொஸ்டின் போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு தியரிட்டிக்கல் பார்ட்டை நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவை வச்சு என்ன பண்ணலாம் கண்டிப்பான முறையில் உங்களோட புரிஞ்சுக்கிட நீங்கள் உங்கள் மனசு வந்து தயார்படும். ஆனால் மேக்ஸில் ஒரு டஃப்பான சம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டஃப்பான சம் என்ன பண்ணணும் உங்களை அப்படியே டிமோட் பண்ணி வச்சிடும். அதனால ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிருங்க. கிளியரா சரி அடுத்த கொஸ்டின். ஓகே இப்போ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 550 மீட்டர்ஸ் ஓகேவா 550 மீட்டர் ஸ்பீட் ஈக்குவல் டு டைம் ஈக்குவல் டு 1 minute. அது என்ன பண்ணலாம் 60 செகண்ட்ஸாக எழுதிக்கலாம் ஓகேவா. நம்மளுக்கு மீட்டர் கொடுத்து இங்கே செகண்ட்ஸ் எழுதிக்கிறோம் ஓகேவா. நம்மளுக்கு என்ன கேட்டது ஸ்பீடு. அப்போ ஸ்பீடு வந்து 550/60 இன்று என்ன மாற்றணும் கிலோமீட்டராக மாற்றணும் ஓகேவா. 18/5 கட் பண்ணால் என்ன வரும் 0 0 கட் பண்ணிடும். ஒரு டைம் 6 இங்கே எத்தனை டைம் 3 டைம்ஸ் ஓகேவா. 5ஆல் கட் பண்ணால் இங்கே 11 அப்போ எவ்வளோ வரும் 33 km/h ஃபஸ்ட்டு ஓகேவா. இப்போ செகண்டுக்கு போனால் 33/45 இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு 33 கிலோமீட்டர்
டைம் அளவு 45 மினிட்ஸ். இப்போ இந்த மினிட்ஸை நம்ம என்ன மாற்றணும், ஹவர்ஸுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணோம், மினிட்ஸ் டு ஹவர் மாத்திரம் என்ன பண்ணணும், 45 பை 60 நிமிஷம் தான் நம்மளுக்கு 1 ஹவர். அப்போ என்ன பண்ணணும், பை 60. ஓகேவா, கட் பண்ண எவ்வளோ வரும், 3/4. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 33. ஓகேவா, பை 3/4. இந்த 3/4 எங்கே போவோம், மேலே போவோம். ஓகேவா, என்ன பண்ணலாம், 33 × 4/3 கட் பண்ண எவ்வளோ வரும், 11 டைம்ஸ். ஓகேவா, அப்போ எவ்வளோ வரும், S ஈக்குவல் டு 44 km/h. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு, அந்த ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்கும் என்ன கேட்டிருக்கு, ரேஷியோ தான் கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ட்ரக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 33 km/h. அப்போ அங்கே என்ன வரும், 33:44 கட் பண்ணால் எவ்வளோ வரும், 3:4. ஓகேவா, இப்போ எங்கே இருக்குது ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் இது ஒரு சின்ன டிஃப்ரெண்டான கொஸ்டின். என்னன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஆல்ரெடி நம்ம ரேஷியோ டைப்ஸ் நம்ம உள்ள நம்மளுக்கு என்ன பண்ணிடுவோம், வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்கள். இதுக்கு அடுத்து ரேஷியோட ப்ரொபோர்ஷனல் டைப்ஸ் தான் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அப்போது இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு கொடுத்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரேஷியோ கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து 2 ட்ரெயினோட ஸ்பீடோட ரேஷியோ, 2 ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ரேஷியோ எவ்வளவு, 7:8. ஓகேவா, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ட்ரெயினோடு 4 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் ஓடுது. ஓகேவா, அப்போ செகண்ட் ட்ரெயின் 4 ஹவரில் 400 கிலோமீட்டர் போகுது. அப்போ 1 ஹவரில் எவ்வளோ வரும், கட் பண்ணால் 1. ஓகேவா, இதை 4ஆல் கட் பண்ணால் 1. அப்போ 1 ஹவரில் இங்கேயும் 4ஆல் கட் பண்ணுங்க, கட் பண்ணால் வரும் 100 கிலோமீட்டர் போயிடும். ஓகேவா, அப்போ இதோட ஸ்பீடு எவ்வளவு, 100 km/h. ஓகேவா, 100 km/h. இப்போ இந்த ஸ்பீடு 100 km/h. நம்மளுக்கு அங்கே கொடுத்த ரேஷியோ என்னது, ஸ்பீடோட ரேஷியோ. ஓகேவா, அப்போ செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடோட ரேஷியோ எவ்வளவு, 8. ஓகேவா, செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோ எவ்வளவு, 8. ஓகேவா, அப்போ 8x = 100. ஓகேவா, நம்மளுக்கு 7x 8x எடுத்துலாம், x வேரியபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது வந்து x வேல்யூ கண்டுபிடிங்க. x வேல்யூ கண்டுபிடிச்சா 100/8 கட் பண்ணால் எவ்வளோ வரும், 12.5 வருமா, ஏன்னா 4ஆக கட் பண்ணால் 25 வரும், 8ஆக கட் பண்ணால் 12.5 வரும். அப்போ x வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 12.5. ஓகேவா, x வேல்யூ 12.5. 8xல நம்மளுக்கு x வேல்யூ 12.5 கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு கேட்டிருக்கு. புரியுதா, அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எவ்வளவு, 7x. ஓகேவா, அப்போ 7x நம்மளுக்கு x வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 7 × 12.5. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, இம்ப்ளைஸ் 12.5 பண்ணால் 87.5. ஓகேவா, 87.5 km/h. ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன். கிளியரா? அப்போ கொஸ்டினை நம்ம ஒரு டாபிக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண வரோம், போக அந்த கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, சில பல டாபிக்ஸ் உள்ள வரும். நம்பர் சீரிஸ் கொண்டு வரலாம். ஓகேவா, பர்சன்டேஜை கொண்டு வைக்கலாம், ரேஷியோ கொண்டு வரலாம். இந்த மாதிரி எந்த டாப்பிக்கும் நம்ம உடனே இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி நம்ம அடுத்த லெவலில் நம்ம டைப் 2 பார்க்கும்போது கொஞ்சம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸோட லெவல் கொஞ்சம் என்ன இருக்கும், கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 10 கொஸ்டினை நம்ம நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த 10 கொஸ்டினே பார்க்காம, பேசிக்கே பார்க்காம டேரெக்டாக வந்து அந்த செகண்ட் வீடியோவில் வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கண்ணை கட்டி காட்டுவது மாதிரி ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் உங்களோட பேசிக்ஸ் என்ன அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இந்த 10 கொஸ்டினே போதுமானது உங்களுக்கு. எக்ஸாமினேஷன் லெவலில் இந்த 10 கொஸ்டினே போதுமானது. இந்த 10 கொஸ்டினை எப்படி கட்டலாம் செய்யாமல் நீங்கள் தயாராகிடணும். இப்போ கான்ஸ்டபிளுக்கு வர்றீங்க அப்படின்னா, போலீஸ் கான்ஸ்டபிள்னா பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணிட்டு வாங்க. பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணுங்க. அந்த மாதிரி வீடியோ பார்த்து பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிடலாம் பிசியை பொறுத்த வரைக்கும். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு போன பிசிக்குள்ள கட் ஆஃப்ஸ் எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாட்டு இந்த கொஸ்டின்ஸோட பேசிக்ஸோடு நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் அதையே முடியாமல் அதையே பார்க்காம நீங்கள் வந்து நான் சக்ஸஸ் பண்ணணும்னா கஷ்டமானது. ஓகேவா, அப்போ எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் சால்வ் பண்ணதுக்கு படிச்சுக்கணும்.
கிளியரா? சரி, இப்போ இந்த 10 கொஸ்டினும் தரவு பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம இதோட செகண்ட் கண்டினியூஷன் பார்ட்டு அடுத்த வீடியோ நான் போட்டுட்டேன். அந்த வீடியோவில் நமக்கு இதோட கண்டினியூஷன். அப்போ நீங்கள் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பண்ண மாதிரி இந்த கொஸ்டின்ஸை பார்த்தா உங்களுக்கு தரவாயிடலாம். ஓகேவா? மெயினாக இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி நீங்கள் படிக்கிறீங்க, இல்லைனா டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ படிக்கிறீங்க, சப் இன்ஸ்பெக்டர் கேண்டிடேட்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த டாபிக். ஓகேவா? கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.